இயற்கையோடு நடத்துகிற கண்ணாமூச்சி ஆட்டமாக மாறியிருக்கும் இன்றைய வேளாண்மையில் சுட்டரிக்கும் வெயிலால் விளைச்சல் சரிந்து விலை அதிகமாகிவிட்டது. விவசாயிகள் தற்போது சந்திக்கும் நெருக்கடிகள் பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நீர் வேளாண்மையில் தமிழ்நாடு தோற்றுப்போய் உள்ளதால் நிலத்தடி நீர்மட்டம் சரிந்துவிட்டது. நீர்நிலைகள் வறண்டு வருகின்றன. தண்ணீர் தட்டுப்பாடு, கொளுத்தும் வெயிலால் விளைச்சல் சரிந்து வருவதால் தற்போதைய விவசாயமே நெருக்கடியில் சிக்கி உள்ளது. ஒட்டு வீரிய விதைகள் வெயிலுக்கு தாக்கு பிடிக்காமல் விளைச்சலை குறைத்துக் கொண்டது. காய்கறி சந்தைகளில் வரத்து குறைந்ததால் காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. காய்கறி அதிகமாக விலை ஏறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. காரணம் அங்கே பாருங்கள், இந்த பாவக்காய் செடி நடவு செஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதே இல்லை. புதுசாக சுழி கூட வைக்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு வெயில் ரொம்ப அதிகமாகிக்குது. அனல் காற்று அடிக்கிறதுனால எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியல. ஸோ இதனால் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான். இளநீரை பொறுத்தவரையில் தமிழகத்தில் பரவலாக ஒரு இளநீரின் விலை 80 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னையில் 100 ரூபாயை நெருங்கிவிட்டது. தென்னை மரங்கள் கடும் வெப்பத்தால் பூ பிடிப்பதில்லை. குறும்பைகள் விழுகின்றன. காய்ப்பு இல்லை. ஏற்கனவே வெள்ளை ஈ தாக்கத்தால் பல தோப்புகளில் மரங்கள் காயத் தொடங்கியுள்ளன. இதனால் இளநீர் விலை வரும் நாட்களில் மேலும் உயரும் அபாயம் உருவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அதிக வெப்பநிலை காரணமாக கொடியிலேயே தர்பூசணிகள் வெம்பி அழுகி வருகின்றன. அக்கினி நட்சத்திரம் எனும் கத்திரி வெயில் தொடங்கும் முன்பே இந்த நிலை என்றால் வரும் நாட்களில் காய்கறிகளின் விலை என்ன ஆகுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. ஏற்கனவே நாம் உணவு தேவையில் தன்னிறைவு பெறவில்லை. வெளிநாடுகளில் இருந்தே எண்ணெய் வித்துக்கள், பயிர் வகைகளை அதிக அளவில் இறக்குமதி செய்து உணவு தேவையை பூர்த்தி செய்து வருகிறோம். காலநிலை மாற்றம், வறட்சி, வெள்ளம் என இயற்கையோடு நடத்துகின்ற கண்ணாம்பூச்சி ஆட்டமாக இருக்கும் வேளாண்மையில் இந்த ஆட்சியாளர்களும் கண்ணாம்பூச்சி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். விதை உரத்தில் விவசாயிகளிடமிருந்து தற்சார்பு பறித்து விட்டார்கள். கடன்படாத வேளாண்மை, உணவு நஞ்சாகாத வேளாண்மை, நிலவளம் இழக்காத வேளாண்மை, தற்சார்பு இழக்காத வேளாண்மை, நீர்வளம் குன்றாத வேளாண்மை, நிலைத்த நீடித்த வேளாண்மை, இந்த 6 அம்சங்களிலும் விவசாயிகளை வீழ்த்தியுள்ளது மத்திய மாநில அரசுகளின் கொள்கை முடிவுகள். பசி இருக்கும் வரை விவசாயம் அழியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எதிர்காலம் பதில் சொல்ல காத்திருக்கிறது. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.